வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து கேசர் குல்ஃபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பால் 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். கேசருங்கிறது இது குங்குமப்பூ, அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா, ஃப்ரெஷ் க்ரீமு, அதுக்கு பாதாம் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். தேவையான முந்திரி கூட போட்டுக்கலாம். நீங்கள் இது ஏலக்காய் தூள் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஐஸ் ஸ்டிக்கு, கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். இது வந்து நீங்கள் மோல்டு இருந்தால் அதில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த டம்ளரில் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாலை காய்ச்சலாம். பால் வந்து சூடு பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து லைட்டாக சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து கேசர் வந்து நம்ம கொஞ்சம் போட்டு ஊற வச்சுக்கலாம். இது நல்லா சுண்டட்டும். இப்போ பாருங்கள், பால் பாதியாக சுண்டிடுச்சு. நாம் வந்து இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் இருந்தது, கொஞ்சம் நேரம் முன்னாடியே எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் ஒரு பாதி அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சுகர் வந்து ஒரு கப்பு போட்டுக்கலாம். இது நல்லா சுண்டின பிறகு நம்ம அதுக்கு வந்து நம்ம இது போட்டுக்கலாம், கேசர். இன்னும் கொஞ்சம் சுண்டுட்டோம், அதுக்கப்புறம் போடுறதுல காமிக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சிச்சு. நம்ம வந்து கேசர் வந்து மில்க்கு ஊற்றி வச்சுருக்கோம், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து இப்போ கெட்டி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம நட்ஸு, ஏலக்காய், பிஸ்தா எல்லாமே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆறுன பிறகு உங்களுக்கு எப்படி ஊற்றி காமிக்கிறது டம்ளரில். இது பாருங்கள், குல்ஃபி வந்து ஆறிடுச்சு. நம்ம வந்து இதுக்கு வந்து நான் டம்ளர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மோல்டு இருந்தால் மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் டம்ளர் இருக்குங்கிட்ட உங்களுக்கு அதில் ஊற்றி காமிக்கிறேன். ஊற்றிட்டு இந்த ஸ்டிக்கு வந்து சென்டரில் போய் வச்சு இதே மாதிரி எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு 5 மணி நேரம் கழித்து காமிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் வந்து அது இதாக ஆகலை, ஃப்ரீஸ் ஆகலை. இப்போ 1 டே கழித்து அடுத்த நாள் போய் எடுத்து பார்க்குறேன். இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு செட் ஆகி வந்திருக்கு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்து எங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.